எம்மா தயிருமா தயிர் தயிருமா தயிர் பசுவும் தயிருமா ஒரு மாட்டு தயிருமா காலையில தான் கடைஞ்சி எடுத்துன்னு வந்தது சாப்பிட்டு பாருங்க தேனை விட சுவையா இருக்கும் வாங்கம்மா வாங்க வந்து வாங்கிக்கோங்கம்மா வாங்கிக்கோங்க. அட, நம்ம அண்ணன் தயிர் எடுத்துன்னு வந்துட்டாரா? நல்ல வேலை, அதை வாங்குறதுக்கு தான் கடைக்கு போலான்னு கிளம்புனேன். நல்ல வேலை எடுத்துன்னு வந்துட்டாரு. அண்ணே, அண்ணே, இங்க பாருண்ணே, இந்த பக்கம் பாருண்ணே, தயிர் கொடுண்ணே. இதோ வந்துட்டம்மா வந்துட்டம்மா. வாமா வா. எனக்காக தான் காத்து நிந்தியா? ஆமாண்ணா, உனக்காக தான் காத்து நின்றேன். நீ வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, வெளியே வாங்கலாம்னு சொல்லிட்டு இதோ கிளம்புனா நீ எதிர்க்க வந்துட்ட. சரி சரி, எனக்கு ஒரு 1 லிட்டர் கொடுண்ணா. உங்ககிட்ட தயிர் வாங்கி சாப்பிட்டாதானா சாப்பிட்ட மாதிரி இருக்குது. வேற யார்கிட்ட வாங்கினாலும் நல்லாவே இல்லைண்ணா. அதுக்காக தான் நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி வாங்குறேண்ணா. எம்மாடி இது சாதாரண தயிர் இல்லம்மா, ஒரு மாட்டு தயிர் சரியாம்மா. காலையில தான் கறந்து தோய வச்சு கடைஞ்சி எடுத்துன்னு வரேன். இது வந்து சுத்தமானதுமா, அங்கங்க கலப்படமா விற்கிறாங்க, நான் ரொம்ப சுத்தமா வைக்கிறேன். தெரியும்ண்ணா தெரியும்ண்ணா, அதனால தான் நான் உங்ககிட்டயே வாங்குறேன். எங்கம்மா உன் சிநேகிதி வாயாடி 2 பேர் இருப்பாளுங்களே, அவளுங்க வரலையாமா? இதோ இதோ கூப்பிடுறேண்ணா, உடனே வந்துருவாளுங்க பாருங்க. ஏம்மா ஏம்மா அவளுங்களெல்லாம் தயவு செஞ்சு கூப்பிடாதம்மா. தயிரும் வாங்க மாட்டாளுங்க, என்னை பக்கத்து தெருவில் போய் விற்கவும் விட மாட்டாளுங்க. அண்ணே அண்ணே, அப்படியெல்லாம் சொல்லாதண்ணே. அவளுங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாளுங்க, கரெக்டாக வாங்குவாளுங்கண்ணே. ஏம்மா அவளுங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும், தயவு செஞ்சு அவளுங்கள கூப்பிடாதம்மா. சரி சரி, நான் கூப்பிடல. ஆனால் நேத்திக்கு உங்கள் சத்தம் கேட்டிருக்கோம், அவளுங்களே வந்துருவாளுங்க பாருங்க. தயிர்காரனே தயிர்காரனே, அண்ணே நான் கூப்பிட்றது கேட்குதா? போவாத, நில்லுங்கண்ணே, இதை வந்துட்டேன், தயிர் வேணும் எனக்கு, இதை வரேன் இதை வரேன். என்னம்மா உன் சிநேகிதி ஒலிம்பிக்ல ஓடி வர மாதிரி ஓடி வராங்க? அண்ணே, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ தான் கூவி கூவி விட்ட, அவள் வந்துட்டா. நான் கூப்பிடல, நீயா தான் கூப்பிட்ட. இந்த வாயாடி பொம்பளை கிட்ட இன்னைக்கு மாட்டின்னு நான் என்ன அவஸ்தைப்பட போறேன்னு தெரியலையே. சரி சரி, நான் முதல்ல எனக்கு 1 லிட்டர் குத்துடு. ஐயக்கா, தயிர்கார் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு என்ன ஒரு வார்த்தை கூப்பிடக்கூடாதாக்கா? நானா அவர் சத்தம் கேட்டு ஓடி ஓடி வந்து நிற்கிறேன். ஒரு ஃபோன் அடிக்கக்கூடாது. கொஞ்சம் கூட நீ வர வர பண்ணுறதே சரியில்லக்கா. அடியே பைத்தியக்காரி, அவர் இப்போ தாண்டி வந்தாரு. நான் தயிர் பாக்கெட் வாங்குறதுக்காக கடைக்கு போகலான்னு நான் வந்தேன். பார்த்தா எதிர்க்க இவர் வந்துட்டாரு. அதனால அப்படியே வாங்கினேன். நீ வேணா அவர்கிட்டே கேட்டுப்பாரு. சரி சரி, நான் தயிர் வாங்கணும். அண்ணா அண்ணே, எனக்கு ஒரு 1/2 லிட்டர் தயிர் கொடுங்க. 1/2 லிட்டர் தயிர் 60 ரூபாம்மா. அது கூட எனக்கு தெரியாதா? தயிர் கொடுங்க முதல்ல. ஏம்மா ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டியம்மா? இந்த தயிர் பக்கத்து தெருவில் கேட்டிருக்காங்கம்மா, அவங்களுக்காக வச்சிருக்கேன். நான் உனக்கு நாளைக்கு எத்தனை வந்து தரேம்மா. அப்போ அக்காக்கு மட்டும் எப்படி தயிர் கொடுத்தீங்க? நான் காசு தரமாட்டேன் தானே போய் சொல்கிறீங்க? என்கிட்ட காசு நிறைய இருக்குது, எனக்கு தயிர் கொடுங்க, நான் கரெக்டாக காசு தருவேன். இந்த பொம்பளை கிட்ட இப்போ என்னத்த சொல்றதுன்னு தெரியலையே. ஏம்மா ஏம்மா நிஜமாவே பக்கத்தில் கேட்டிருக்காங்கம்மா, உனக்கு நாளைக்கா கண்டிப்பாக தரேம்மா. எனக்கு இன்னைக்கு தான் தயிர் வேணும், கொடுங்க. சரிம்மா 60 ரூபாய் கொடுமா. ஏம்மா இருந்த தயிர் எல்லாமே காலிம்மா, கொடுத்துட்டம்மா, காசை கொடுமா. நான் என்ன அப்படியே ஏமாத்திட்டு ஓடிடுவேனா? காசு கொடு காசு கொடுன்றீங்க. வர அவசரத்தில் உங்களை பார்த்ததுல நீங்கள் தயிர் தயிர்னு கத்தனதுல மறந்து காசை வீட்டிலேயே வச்சுட்டு வந்துட்டேன். எப்படியும் நீ அந்த தெரு பக்கம் வருவீங்களா, அப்படியே வந்து வாங்கி போயிடுங்களேன். ஏம்மா ஏம்மா நான் இங்கேயே நின்றுக்கிறேம்மா, நீ எத்துன்னு வந்து கொடுமா, தயிரை கீழே வைமா, குத்துட்டு போய் எத்துக்குமா தயிரை. தயிர்காரே, இந்த மாதிரிலாம் நான் ஒன்றும் ஏமாத்திட்டலாம் போக மாட்டேன். என்ன நினச்சின்னு இருக்கீங்க இப்படி சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன், என் கூடவே வாங்க. எங்கள் வீட்டு தெருவில் அப்படியே நில்லுங்க, நான் காசு எடுத்துன்னு வந்து குத்துறேன். ஏம்மா நீ வான்னு சொல்லுவ, பிடி உஷா மாதிரி ஓடுவ, நீ எந்த சந்தில் போறன்னு கூட எனக்கு தெரியாதுமா. சரி அப்படியா, அப்போ இங்கே நில்லுங்க, 2 நிமிஷத்தில் நான் காசு எடுத்துன்னு வரேன். ஏம்மா உன்னை நம்புறதுக்கு பயமா இருக்குதுமா, நீ தயிரை இங்கேயே வச்சுட்டு போமா, காசை கொடுத்துட்டு எடுத்துன்னு போமா. ஓ அப்படியா? சரி தயிர்காரே, நான் அதுக்கு பதில் என்ன பண்ணுறேன், எங்கள் அக்காவை இங்கேயே நிற்க வச்சுட்டு போகிறேன். நான் காசு கொடுத்துட்டு வந்து எங்கள் அக்காவை கூட்டின்னு போகிறேன், சரியா? யாருமா உங்க அக்கா? இதோ எங்கள் பக்கத்தில் நின்றுங்கிறாங்களே, அவங்க தான் என் அக்கா. அடியே என்னடி சொல்கிற? எக்கா, அவர் தான் என்ன நம்ப மாட்டாரு, நீமா என்ன நம்ப மாட்டேன். இதோ 2 நிமிஷத்தில் காசு எடுத்துன்னு வரேன். தயிர்காரே, எங்கள் அக்காவை பத்திரமா பார்த்துக்கோங்க. 2 நிமிஷத்தில் வந்து மீட்டுன்னு போயிடுறேன், சரிங்களா? மீட்டுன்னு போயிடுறியா? அடி பாவி, என்னடி என்ன அடகு வச்சுட்டு போற? எக்கா எக்கா, 2 நிமிஷத்தில் வந்துடுறேங்க்கா. இப்படி போய் இப்படி ஒயாந்துருவேன். அடி பாவி, இவர்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு போறியேடி நீ? அடியே அடியே நில்லுடி. ஏம்மா இருமா, அந்த பொம்பளை வர வரைக்கும் நீ நில்லுமா. போனவள ஆளையே காணுமே, 1/2 மணி நேரமா நிக்கிறேன், ஆளையே காணுமே. எங்கம்மா அந்த பொம்பளைய காணோம், உன் சிநேகிதிய? தயிர்காரே, அவ ஓடிட்டா, இதுக்கு மேல வரமாட்டா. நானே அந்த காசை கொடுத்துட்டு போறேன். யாரு கொடுத்தா எனக்கு என்ன? இவளால 60 ரூபாய் நமக்கு தான் நஷ்டம். இந்தாங்க தயிர்காரே, இன்னைக்கு நம்ம தலையில இவ மிளகா அரைச்சிட்டு போயிட்டாலே.